சமீப நாட்களாக நிறைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. மைதா சம்மந்தமான உணவுப் பொருட்களோ இல்லை பேக்கரி சம்மந்தமான உணவுப் பொருட்களோ நிறைய ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடும் பொழுதோ இல்லை பேக்டு ஐட்டம்ஸ் ரெடி டு குக் இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீப நாட்களாக நிறைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. சாப்பிட்ட உடனே மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது. ஸோ காலையில் எழுந்த உடனே நான் டாய்லெட் போயிடுறேன் டாக்டர், ஆனாலும் கூட அதுக்கப்புறமா காலை உணவு எடுத்த உடனே ஒரு முறை நான் டாய்லெட் போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்பெல்லாம் காஃபியோ டீயோ குடிக்கிறேன்னா அப்போல்லாம் எனக்கு உடனடியாக டாய்லெட் போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்குது. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கோ இல்லை முக்கியமான ஒரு வேலைக்கு போகும்போது எனக்கு ஒரு 2 வாட்டி டாய்லெட் போனால் தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு பதட்டமானாலோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலோ எனக்கு 1-2 வாட்டிக்கு மேலே மோஷன் போகுது. ஸோ இப்படி தொடங்கி ஸ்ட்ரெஸ் இல்லாத காலகட்டத்தில் கூட ஒரு நாளைக்கு காலை நேரத்தில் ஒரு 2-3 வாட்டியாவது நான் மோஷன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சில பேருக்கு அடிக்கடி மோஷன் போகும்பொழுது அது கூட சீல் கலந்து போகிறதோ இல்லை கோழை மாதிரி வெளியாகிறதோ இல்லை சில சமயங்களில் ரத்தம் வெளியாகுது அப்படின்னா அது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பிரச்சனை பெரும்பாலும் இன்னும் கொஞ்சம் சிகிச்சை நம்ம கரெக்டாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும். ஆனால் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது மனதினால உடலில் உண்டாகக்கூடிய ஒரு நோய், அதாவது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சமயங்களில் மனதில் உண்டாகக்கூடிய ஒரு பதட்டம். ஸோ இதுதான் நமக்கு குடலுக்கு அதிகப்படியான ஒரு அசைவு இயக்கங்களை கொடுத்து உடனடியாக நமக்கு மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வை உண்டாக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளில் தான் இந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு எப்பெல்லாம் ஃபீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் குழந்தை மோஷன் போகும். அதே மாதிரி குழந்தைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வயது வரைக்குமே சாப்பாடு நல்லா வயிறு நிரம்ப கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வு உண்டாகும். இது நிறைய குழந்தைகளில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது நாளடைவில் நமக்கு கரெக்டாக வளர்ச்சி அடைஞ்சு எப்போ போகணுமோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அது நார்மலைஸ் ஆகும். ஸோ சாப்பிட்ட உடனே போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்காது. பட் யாருக்கெல்லாம் இந்த பயம் பதட்டமோ இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நோய்க்காக நிறைய மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. இல்லை ஏதாவது டைஃபாய்டு அந்த மாதிரியான வயிறில் கிருமிகளோட தாக்கம் இருந்திருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். இல்லை சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா பரம்பரையாகவே வீட்டில் அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மனதுனால உடம்புல உண்டாகக்கூடிய ஒரு நோய். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு மாத்திரைகள் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு நோயும் கூட. ஸோ பரம்பரையாகவும் வரக்கூடிய நோய் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வரும் பொழுது எல்லாமே நம்ம உடற்பயிற்சியை மேற்கொள்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தொடங்கிருச்சு அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறதோ இல்லை யோக பயிற்சிகள் சுவாச பயிற்சிகளை மேற்கொள்கிறதோ நல்லது. உணவில் எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப மைதா சம்மந்தமான உணவுப் பொருட்களோ இல்லை பேக்கரி சம்மந்தமான உணவுப் பொருட்களோ எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சமீப நாட்களாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பயம் பதட்டம் கூட இருக்காது. அதே மாதிரி பரம்பரையாகவும் இந்த ஐபிஎஸ் தொந்தரவுகள்லாம் இருக்காது. ஆனால் நிறைய ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடும் பொழுதோ இல்லை பேக்டு ஐட்டம்ஸ் ரெடி டு குக் இந்த மாதிரியான ஃபுட்டோ இல்லை நிறைய பிஸ்கட் வகைகளெல்லாம் எடுத்துக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியங்களையும் வைரஸ்களையும் அழிக்கிறதுனால இதனால் கூட சில நபர்களுக்கு ஐபிஎஸ் தொந்தரவு உண்டாகுது. ஸோ யாருக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே எனக்கு மோஷன் போகணும் போல் ஒரு உணர்வு இருக்குது, காலையில் ஒரு 2-3 வாட்டியாவது நான் மோஷன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நொச்சியை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 48 நாட்கள் காலையில் வெறும் வயதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நொச்சியோட கொழுந்து இலைகள். ஸோ இதை நம்ம வீட்டில் பூண்டெல்லாம் தட்டுறதுக்கு ஒரு சின்ன குழவிக்கல் மாதிரி வச்சுருப்போம். ஸோ அதில் நம்ம போட்டுட்டு அது கூட சுக்குத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்,
இந்த 4யும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு, அதை வந்து காலையில வெறும் வயித்துல எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து நம்ம குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த நொச்சி அப்படிங்கிறது நம்ம செரிமானத்தை வந்து சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி நம்மளுடைய மூளை நரம்பு மண்டலங்களையும் வந்து பலப்படுத்தக்கூடியது. ஸோ அது கூட சுக்குத்தூள் அதே மாதிரி வந்து நெய் சேர்க்கும் பொழுது நம்ம குடலுக்கு தேவையான, அதாவது ப்ரீபயாட்டிக்கா வந்து இருக்கும். அதாவது நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியங்களும் வைரஸ்களும் வளர்றதுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருளா வந்து இருக்கும். ஸோ நொச்சி வந்து நரம்பு மண்டலங்களையும் வந்து பலப்படுத்தக்கூடியது, மனதுக்கும் வந்து நல்ல ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது. ஸோ இதை காலை வேளைகளில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது ஐபிஎஸ் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து ஓரளவுக்கு சரியாகிறத பார்க்கலாம். இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் நோயாளிகளுக்கு. இல்லை ரொம்ப நாளாக வந்து இந்த ஐபிஎஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னா, அதற்கு ஒரு முறையான சிகிச்சை வந்து தேவை. அந்த சிகிச்சை முறைகள் வந்து உடலுக்கு தேவையான சிகிச்சை முறைகளும் கொடுக்கணும், மனதுக்கு தேவையான சிகிச்சை முறைகளும் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டை தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறதோ, இல்லை அதுலேருந்து வந்து மீண்டு வர்றதுக்கான சில முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது. இதற்கான சிறப்பான சில சைக்காலஜிக்கலாக வந்து நம்மளை எப்படி வந்து டியூன் பண்ணிக்கிறது அப்படிங்கிற சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த ஐபிஎஸ் தொந்தரவுலேருந்து நம்ம நிரந்தரமாக வந்து விடுபடலாம். ஸோ ஐபிஎஸ் தொந்தரவு வந்து இருக்குது அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 48 நாள் வந்து நொச்சியோட கொழுந்து ஒரு கைப்பிடி அளவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இதை 4ஐயும் வந்து நல்லா வந்து இடிச்சிட்டு அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெதுவெதுப்பான வெந்நீர். ஸோ இந்த மாதிரி ஒரு 48 நாள் எடுத்துக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ்ல நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஒருவேளை நோய் முற்றிய நிலையாக இருந்ததுன்னா ஒரு சிகிச்சை முறைகளை வந்து நீங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசனைப்படி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இன்னைக்கு ஐபிஎஸ் தொந்தரவு அப்படிங்கிறது இளைஞர்களில் நிறைய பேருக்கு இருக்குது. இதற்கு என்ன காரணம், இதை சரி செய்யக்கூடிய நொச்சி கற்ப முறை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 2ஆம் வாரம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஹோசூரிலும், 10ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை தஞ்சாவூரிலும், 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் 9942444111 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையரக்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211666.